வெல்கம் பேக் டு பிரைமேக்ஸ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஸ்டம்பிள் கைஸில் டோர்னமெண்ட் மேட்சஸ் தான் கைஸ் விளையாட போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ ஐடி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிளச்சுவர்ஸோட ஐடி. நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலேருந்து வந்துடும். மேங் ரேசர்னு ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூருக்கு ப்ரோ ஐடி தான் விளையாட போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா 70வது லெவல். ஓகேவா, இது நானும் அவரு தான் ஸ்டார்டிங்கில் சேர்ந்து ஒன்றா விளாண்டு இந்த ஐடியை நல்லா டெவலப் பண்ணோம். சரி, கொஞ்சம் ஒரு மேட்ச் விளையாடலாமேன்ட்டு அப்படி வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 250 கீஸ் இருக்கும். நானும் அனித்து ப்ரோவும் பார்த்தீங்கன்னா வாலிபால் வாங்கலான்ற பிளானில் இருக்கோம். அப்படி வாலிபால் வேணாம் வேறு எதுவும் வாங்குங்க ப்ரோ அப்படின்னாலும் வாங்குகிறோம். ஓகேவா, ஆனால் நம்ம ஐடி, அதாவது நம்ம ஐடியில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஒரு 3 மேட்ச் விளையாண்டு இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கோம். ஓகேங்களா, இவர் ஐடி, அதாவது நம்மளோட ஐடி நானோட தான் பண்ணோம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது அவரோட ஐடி தான் கேஸ். ஏன்னா நான் வந்து இது அவர் வந்து எஃபெக்ட் போட்டது ஒரு 80% எஃபெக்ட் போட்டிருப்பார். ஆனால் நான் போட்டது வெறும் 20 தான். ஓகேவா, அதனால இது அவர் ஐடி தான் கேஸ். நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா மேங் ரேசர்னு ஒரு ஐடி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஐடி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அடுத்த வீடியோலேருந்து வந்துடும் கேஸ். ஓகேங்களா, நம்ம வந்து டோர்னமெண்ட் தான் கேஸ் விளையாட போகிறோம். ஓகே, இதுவும் மணி, அதாவது நம்மகிட்ட இருக்க எம்ரால்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மேட்செல்லாம் விளாடணும். ஓகேங்களா, அதாவது பஞ்ச் மேட்ச் எல்லாம் இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு தான் குத்த வரும். என்னையோட எப்படி கண்டிப்பாக ப்ரோஷனாக இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க கைஸ். ஓகேவா, இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டெட்ரிஸ் தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இங்கே யாருமே பெருசாக ஓரளவுக்கு யாருமே பிளேயர்னா இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் வாழைப்பழம் தான் ஒருத்தையும் போட்டுக்கிருக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சாச்சு. அதாவது ஒரு ரவுண்டு ஜெயிச்சோம்னா அந்த இது எப்படியும் உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டம்பிள் கைஸ்ன்ற புது கேம் விளையாடுறோம். நம்ம சேனலில் இதான் போடுறது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் 2023லேருந்தே விளையாண்டுக்கிருக்கேன் கைஸ். 23 22 சரியாக தரல. ஓகேங்களா, அப்போலேருந்தே நான் விளையாண்டுக்கிருக்கேன். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் டேஷ்னு ஒன்று கைஸ். அதாவது நார்மல் பிளாக் டேஷ்னு ஒன்று இருக்குது, லெஜெண்டரி டேஷ்னு ஒன்று இருக்குது, லேசர் டேஷ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எண்ட்லெஸ் வேவ். பிளாக் டேஷ் தான், அதாவது இந்த பிளாக் டேஷுன்றது தான் கைஸ் இந்த ஸ்டம்பிள் கேஸுக்கே ஒரு நேம் மாதிரி. இது இல்லைன்னா ஸ்டம்பிள் கேஸ் இல்லை, அந்த மாதிரி தான். எப்படி கேஸ் குத்துமையாக நான் பறந்துட்டா இந்த பிளாக் டேஷ் இதுதான் கைஸ் இந்த ஸ்டம்பிள் கேஸுக்கு ஒரு நேம் மாதிரி. இதனால தான் கொஞ்சம் நிறையா பேர் வந்தாங்க. அதுவும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த பிளாக் டேஷ் மட்டுமே விளாண்டு வீடியோ போட்டு நல்லா, அதாவது ஃபேமஸும் ஆனாங்க. ஒருத்தனை முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இல்லை. எனக்கு லேசாக இது சூப்பர் பட்டர்ஃப்ளை பஞ்சுன்னு என்னமோ பண்ணுவாங்க, அப்புறம் இது பவர் பஞ்சுன்னு என்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு சரியாக தரல. இங்கே பாருங்க, இது ஒரு ரெயின்போ மாதிரி இப்படி பறக்கிறோம். யாருக்கு கைஸுவே? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டுக்கிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு இந்த லாபி கொஞ்சம் நூபு லாபியாக இருக்கனால நான் ஜெயிச்சுக்கிருக்கேன். ஏதோ ப்ரோலாம் இருந்தேன்னா என்னை எப்போ அடிச்சு போட்டுருவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட நிறையா பவர்ஸ் எபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அனிருக்கு ப்ரோ வந்து அவரோட இது ஐடி கலெக்ஷனே போட்டிருப்பாரு. அது அவர் சேனலில் போய் பாருங்கள். அதாவது கிளச்சுவர்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். ஓகேவா, அவரோட பேர் தான் அனிருத், அவன் பேர் தான் அனிருத். ஓகேவா, ஓகே, இப்படி ஒரு குத்தி கொள்ளலான்னு ட்ரை பண்ணேன். அவுட் ஆக முடியல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒருத்தனை வாழைப்பழத்தை போட்டு கொடுத்தான். கொஞ்சம் எல்லாருமே எதுவுமே, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் பிளேயர்ஸ், அதாவது ஸ்டம்பிள் கைஸாக ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு பாட்டு அவ்வளோ ஜெயிச்சாச்சு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு. நான் செகண்ட் மேட்ச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது மேட்ச் வந்தாச்சு. இந்த தடவை ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த ட்ரெஸ் வச்சுட்டு வந்திருக்கேன் கைஸ். எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இன்ஃபர்னோ ட்ராகன் அப்படின்னு ஒரு இதே மாதிரி. ஆனால் இந்த ட்ராகனில் வந்து நெருப்பு வராது, ஆனால் அந்த ட்ராகனில் நெருப்பு வரும். அந்த ட்ராகன் தான் கைஸ் எனக்கும் அனிருத்துக்கும் வேணும். அந்த ட்ராகன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் கேமர்ஸ் தான் அந்த ட்ராகன் கிடச்சிச்சு. ஆனால் அந்த ஐடி பார்த்திங்கன்னா அது எப்படியோ ஒரு ஃபோன்லேருந்து டெலீட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரியல, அதனால் ரொம்ப வருத்தம் ப்ரோ. ஓகே, நம்ம அப்படியே பேசிக்கிற கேப்பில் ஒருத்தர் பஞ்ச் பண்ணி எப்படி போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இன்விசிபிலிட்டி, நம்ம யார் கண்ணுமே தெரிய மாட்டோம். முதல்லாம் இந்த பவர்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் பவர்டாக இருந்துச்சு கைஸ்.
அது வந்து எப்படி சொல்லுறதுலாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஸ்கின்னு கூட இல்லாமல் முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணி வச்சு தான், அதாவது ரியல் அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணி தான் இந்த எபிலிட்டிஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த ஸ்டம்பிள் கேஸே என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்படி இருந்தால் நம்ம அதாவது ஸ்டம்பிள் கேஸ் இப்போ பாருங்கள், இப்போ 2023 இந்த ஸ்டம்பிள் கேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு 100 பேர் விளையாண்டுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் எப்படி சொல்ல, பவர்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க, அதாவது இந்த காசு கொடுத்து இந்த எபிலிட்டிஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நியூவாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பட்டர்ஃப்ளை பஞ்சுன்னு ஒன்று பண்ணேன், ஓகேங்களா. அது எனக்கு அப்பப்போ ஃப்ளிப்பில் வரது தான். அது இது நானாக போட மாட்டேன், ஜஸ்ட் மிஸ்டேக் நான் எலிமினேட் ஆகிருப்பேன். ஸோ அவங்க நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா என்னென்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி கொடுத்துட்டு அந்த கேமே ஓடிச்சு, ரன் ஆகிக்கு இருந்துச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டம்பிள் கேஸ் அதாவது ஸ்கொப்லி தான் இந்த ஸ்டம்பிள் கேஸை ரன் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாமே குறையுது, யாருமே நான் கம்மியான பேர் தான் விளாட்றாங்க அப்படின்ட்டு இந்த எபிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ அவுட்டாங்க. அப்போ வந்து இந்த காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா என்னன்னு தெரியல, அவங்களும் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த எபிலிட்டிஸ் விட்டதுலேருந்து இந்த கேமுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா இந்த கேமுக்கு. நீங்கள் நினச்சி பார்க்காத பேர் வந்திருப்பாங்க கைஸ். அதனால் இந்த கேம் வந்து ஃபேமஸ் ஆச்சு, ஓகேவா. இந்த ஃபேமஸான கேமை தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். எனக்கு அது வரைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஐடியில் விளையாடுவோம். நம்ம ஐடியில் விளையாண்டு உங்களுக்கு நம்ம ஐடியோட கலெக்ஷன் இதெல்லாம் போடணும்னா சொல்லுங்கள், நான் போட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒருத்தரை முடிச்சுட்டேன். ஓகே, ஃபைனல் ரவுண்டாக இது கூட தெரியாமல் அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இவனே அப்படி பஞ்ச் பண்ணி முடிக்க முடியுமா? தப்பு ஸ்டாண்டா நீ தள்ளி விடாத. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு ஓரளவுக்கு ப்ரோகைஸ். மைண்ட் கிராஃப்டில் எப்படி விளையாடுவோமோ அதே மாதிரி தான் மைண்ட் கிராஃப்டோட இதில் கொஞ்சம் ப்ரோ. இப்போ மைண்ட் கிராஃப்டில் இப்போ பாட்டாக இருக்கேன்னா இப்போ வந்து இதில் கொஞ்சம் எப்படி சொல்ல, பாட்டும் இல்லை ப்ரோவும் இல்லை அந்த மாதிரி. மை காட் கைஸ், கொஞ்சம் இந்த டெட்ரிஸ் தெரியாமல் அழிச்சு விட்டேன், ஆனாலும் எப்படியோ தப்பிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மண்டை பையனை முடிக்கணும், இல்லைன்னா அந்த மண்டை பையன் பெரிய வேலையை பார்த்துருவான்றக்குள்ளே செகண்ட் மேட்ச் தோத்தாச்சு. ஓகே கைஸ், பரவாயில்ல, தோத்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த 20 ஜெம்ஸ் அப்படியே வந்துடும், ஏன்னா நம்ம போட்டது அப்படியே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சாரி கைஸ், ஒரு ஆடு வந்துருச்சு, அதனால தான். சரி வாங்க, இங்கே ஃப்ரீ ஸ்பின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணி பார்ப்போமா. அந்த இருக்குது நம்மளுக்கு எப்படி. சாரி கைஸ், ஆடு வந்துருச்சு, அதனால் கட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று இழுக போகுது, அது என்னதான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பெஷல். நோ கைஸ், எபிலிட்டியோட டோக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாங்குறத அப்கிரேட் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன எபிலிட்டின்னா, அந்த பாருங்கள் பஞ்சிங் மேக்ஸு இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லெவலில் ஒருத்துக்கு இன்னும் 1900 தான் இந்த இன்விசிபிலிட்டி மேக்ஸ் வாங்கிடுறோம், அப்கிரேட் பண்ணிடுவார் அனிருத் ப்ரோ. ஓகே, இது என்ன அது சரியாரு. ஓகே, இது ஏதோ ஒரு எபிலிட்டி போல். சரி வாங்க, நான் அடுத்த மேட்ச்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த தடவை நம்ம வந்து எப்போ இந்த டோர்னமெண்ட்டு தான் போய்க்கிருந்தோம், இந்த தடவை இந்த டோர்னமெண்ட்டை போய் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போவோம். இது என்ன டோர்னமெண்ட்டுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. 16 பேர் வராங்களா? ஓகே, ஆனால் நான் ஒரு பேர் தான் எங்கள் டீம் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், யாராச்சும் வந்தாலே மேட்ச்குள்ளே பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் கட் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே மேப்புக்குள்ளே வந்துடுச்சு, அதாவது மேப் செலக்ட் ஆகுது. ஓ மை காட். ஓகே, இந்த மேப் வந்திருக்கு, பொம்பார்ட்மெண்ட். ஓகேவா, இது இந்த மேப் வந்து பற்றி ஒன்று சொல்லணும்னா, இந்த ஸ்டம்பிள் கேஸில் ஏகப்பட்ட மேப் இருக்குது. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபன்னியாக விளாட்றதுக்காண்டி தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நான், கோகுல் ப்ரோ, அனிருத் ப்ரோ, நாங்கள் 3 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கேமே விளையாண்டு வீடியோ போடாமல் இருந்துருவோமா, ஓகேவா. அதனால் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், அதுக்காண்டி எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் டக்குன்னு இந்த வீடியோ போடுறோம். நம்மகிட்ட டெட்ரிஸ் இருக்குல்ல, டெட்ரிஸ் போடுவோமா. யார் மேலே மேலே போடுவோம். தப்பிச்சுட்டான், ஆனால் லேசாக பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாவம்லாம் நிறையா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டோம் கைஸ். அதில் ஒருத்தனை நம்மளே போட்டு தரணும். இங்கே கொஞ்சம் கீழே அந்த மேப்லாம் காட்டுது, இது புதுசாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல அப்படி காட்டாது கைஸ். அதே ஸ்கேட்டிங், அதாவது
ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒருத்தன் இந்த ரெயின்போ மேலே பறக்கிறதே வந்திருக்கு. ஓ மை காட், இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் ப்ரஷ். இது பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் நானும் அனித் ப்ரோ கோகுல் ப்ரோலாம் விளையாடுவோம், ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கும். ஏதோ அந்த சர்க்கிள்லேயே இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது வந்து நம்ம மேலே பட்டா அப்படி இப்போ பாருங்களேன், உங்களுக்கு இடித்து காட்டுறேன். இந்த பாருங்கள், இடித்தோம்னா அப்படி இந்தமாதிரி வருது. அந்த மாதிரி அது பவர் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ மஞ்சள் கலரில் லெவல் அதுவும் லெவல் ஏற்றிக்கிட்டே இருக்குது. ரெட் கலரில் வந்து அப்படி பைத்தியம் முடிச்சு தெரியுற மாதிரி தெரிஞ்சு கொடுப்பானுங்க. ஓகே, இந்த ஒரு ரெட் கலர் வந்துச்சு பாருங்கள். இந்த ரெட்டு தான் நம்ம ஷீல்டு போட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதுக்குள்ளமாவே மேட்சே முடிஞ்சு, அதாவது ரவுண்டு முடிஞ்சு. இதாங்க லாஸ்ட்டு ரவுண்டு. இந்த ரவுண்டை ஜெயிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்தில் 2 ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் நார்மலான ஸ்டம்பிளர் தான். ஓ மை காட், லேசர் ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கைஸ், இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இல்லை, அது ஓல்டு தமிழ் கைஸ் பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா? ஓ மை காட், ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சும்மா அந்த அமௌண்ட்லாம் போட்டேன். இவனை முடிச்சு விட்ருவோம். ஓ மை காட், எப்படி கைஸ் தப்பிச்சா? ஒருத்தானா அவுட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா இவனை டக்குனே முடிச்சிடணும் கைஸ், இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்தாயிரும். ஓ மை காட், மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு தான் விட்டுருக்கு. ஆனால் இன்னும் கதவுகள் நிறையா இருக்குது. குத்திடு. இவனை சும்மா குத்துறதுக்கு குத்தாமலே இருக்கலாமே, எதுக்கு இப்படி குத்துனேன்? வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான டைமிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் யூஸ் ஆகணும். இப்போ குத்தலான்னு பார்த்தேன், ஆனால் குத்த முடியல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு நின்றுங்க ப்ரோ, அப்படி நிற்கலான்னு கேட்பீங்க. ஆனால் நிற்க முடியாது. ஆனால் அதுக்கு நானே மேட்சை முடிச்சிட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டுட்டு பாருங்கள். எனக்கு ஒரு வியூஸும் போக மாட்டேது, இருந்தாலும் வீடியோ போட்டுக்கிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் ஒரு பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். லெவல் அப் பாஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம விளாண்டு ஏதோ கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்ப்போமா? இது ரெண்டு பார்த்தீங்கன்னா அனித் ப்ரோக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா ப்ரோ? அனித் ப்ரோ எப்படி இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கலாம்ன்றதுலாமா? இந்த டோக்கன்ஸ் வச்சு ஏதாச்சும் வாங்க முடியுமா? இல்லை மேட்ச் பண்ணிட்டாரா? இது வாங்க முடியும். ஓகே, இது மட்டும் ப்ரோ இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. அனித் ப்ரோ பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டிஸ் பாருங்கள். ஓ மை காட், இன்னும் 700 தாங்க. 700 இருந்துச்சுன்னா அனித் ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பண்ணிடுவார். இது எவ்வளோ செகண்ட் இருக்கும் இப்போ பாருங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம இதில் நம்மது இது ஒன்று தாங்க கைஸ். அதாவது நம்ம டைம் பார்த்திங்கன்னா கூல் டவுன் இந்த இன்க்ரீஸ் டியூரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம முடிச்சாச்சு. இந்த ஒரே ஒரு இது தான். இது பார்த்திங்கன்னா 2 செகண்ட் இருக்கும் போல். 1 2 3 4 நான் தொடங்கலையா? சாரி. 1 2 3 4 5 6 அதாவது 6 செகண்ட்ஸுக்கு இருக்குது. ஓகே, இது போட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்காண்டி இது. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டம்பிள் கைஸ் வீடியோவில் நம்மளோட ஐடியில் இப்படி நம்ம ஐடியை இந்த மாதிரி இழுத்து போட்டு அடுத்ததில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.